இப்போ தமிழ் சினிமாவில் வந்து காமெடிக்கான திரைப்படங்கள் நல்ல சக்ஸஸாகவே ஓடிருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்க காமெடியர்கள் வந்து ஒரு 2 படம் நல்ல காமெடியாக பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக வந்து ஹீரோவாக வந்து அறிமுகமாகறாங்க. இல்லை அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கேரக்டர் அதிகமாச்சுன்னா அவர் ஹீரோ ஆயிடுறாரு, அவ்வளோதான். படத்தில் ஒரு போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹீரோவாக காமெடியனாங்கிற முடிவு எடுத்து. சந்தானம் சாரெல்லாம் வந்து தலையில் தூக்கி வச்சு காமெடியனாக இருக்கும்போது கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப கைவிட்டது மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, சந்தானம் ஹீரோவாக மாறினதுக்கு காரணம் வந்து சிவகார்த்திகேயன். அவருக்கு என்னென்னா ஒரே விஜய் டிவிலேருந்து நானும் அவர் வந்தோம். அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆகிட்டார், நம்ம இன்னும் வந்து பெரிய ஹீரோக்களோடைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமே, கூட வந்துட்டு போகிற கேரக்டராகவே இருக்கோமே, நம்மளும் எப்போ ஹீரோவாக இருதுன்னு அவர் மாறினார். அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொருத்தரை பார்த்து நான் அந்த மாதிரி வரணும், இன்ஸ்பிரேஷன் ஆகி வர்றது வேறு, பொறாமையில் வர்றது வேறு. இப்போ பொறாமையில் வரும்போது உங்களுக்கு இயற்கை என்ன பதிலடி கொடுக்குமோ அதுதான் சந்தானத்துக்கு கொடுத்துச்சு. இப்போ அவர் ஏதோ கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டார், இல்லை நமக்கு இந்த ரூட்டு செட் ஆகாது, நம்ம வந்து மற்ற ஹீரோக்களோடு சேர்ந்து படம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னு வந்துட்டார் அவர். ஆனால் மற்ற இப்போ அவங்க பேரெல்லாம் சொல்கிறதுக்கே நமக்கு வந்து வரலை. ஏன்னா அவங்களாம் காமெடியர்களே கிடையாது. அவங்களும் இன்றைக்கி வந்து இங்கே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா காமெடியன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு தியேட்டரில் யாருமே சிரிக்கலைனாலும் இவங்களே ஜோக் அடித்து இவங்களே சிரிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டுருக்கு. இங்கே என்னென்னா வேறு வழி இல்லை. காமெடினே யாரும் இல்லாதப்போ எங்கே போகிறது? அவங்க இருக்கிற ஒருத்தர் 2 பேர்கிட்ட போய் விழுந்துடுறாங்க. ஆனால் பெரிய ட்ரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் காமெடிங்கிறதே ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. நல்ல வேலையாக சந்தானமும் ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். சந்தானம் வந்து இப்போ ஏதோ திரும்ப பண்ண வந்திருக்கிறாரு. ஒரு வகையில் அது சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி இந்த இடத்த யார் வந்து நிரப்ப போகிறாங்கன்னு தெரில. ஓகே சார், இப்போ வந்து விஜய் டிவிலேருந்து வந்தவர் தான் சிவகார்த்திகேயன், சந்தானம். பட் யோகி பாபு சார் வந்து கரெக்டாக வந்து சின்ன படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும் இது வரைக்கும் அவர் காமெடியனாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் காமெடியன்னு யார் சொன்னது? நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒரு படத்துலேயே நம்ம சிரிக்க முடியுதாங்க? ஒரு படத்துலையும் சிரிக்க முடியல. அவர் எப்படி காமெடியனுங்கிறீங்க? இல்லை, சிறந்த காமெடியன்லாம் வந்து விருது வாங்குறாரு. யார் கொடுக்குறா? நம்மளால சொல்லிக்க வேண்டியதுதான், சிறந்த காமெடியன் சிறந்த காமெடி. வடிவேல் காமெடியை போடுங்க, யோகி பாபு காமெடியை போடுங்க, சிரிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தரேன். இப்போ வந்து வடிவேல் சாரோட இடத்தை காமெடிக்கு நிரப்ப யாரும் இல்லை, வரலை. இது வரைக்கும் யாரும் வரல. ஒருவேளை எதிர்காலத்தில் யாராவது வராங்களா என்னன்னு தெரில. பட் நல்ல வேலையாக சந்தானம் இப்போ கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கார். அது மட்டும் நிம்மதியாக இருக்குது.